அந்த புக்கை ஒரு நாள் பிரசங்கம். இவ்வளோ செஞ்சுட்டு இவ்வளோ பண்ணிட்டு ஆண்டவர் ஒரே நாள் பேசுறார் ஜனங்களுக்கு. நீ ஜீவனை மாத்திரம் தெரிந்து சூஸ் லைஃப். அப்போ கொஸ்டின் பேப்பர் கொடுத்து ஆன்சர் கொடுத்து நீ ஆன்சர் எழுதி கொடுக்குறாங்க. எவ்வளோ ஈஸி. ஆனால் நாம என்ன பண்றோம்னா லைஃப் ஜீவனை தெரிந்து கொள்வதே கிடையாது. லைஃப் தெரிந்து கொள்வதே கிடையாது. ஜீவனை தெரிந்து கொள்ளுகிற அந்த உரிமை நாம் விட்டு விடுகிறோம். என்று சொல்றாரு, நீயும் உன் சந்ததியும் பிழைக்கப்படும். நீ அதை தெரிந்து கொள், ஜீவனை தெரிந்து கொள். அப்ப தெரிந்து கொள்ளுகிற ஜீவனுடைய கர்த்தருடைய வார்த்தை இந்த வசனத்தில் இருக்கிறது. ஜீவன் எங்க இருக்குது? கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. இப்ப இந்த வார்த்தை எடுத்து நீங்க ஒரு வசனத்தை பேசினா கூட அந்த வசனத்துக்குள் ஜீவன் உண்டு. கொஞ்ச நாள் தெரியாத மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, கர்த்தருடைய வசனம் என்பது விதை. நீங்கள் பேசுகிற வார்த்தையும் விதை. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சீடு தான், நீங்க பேசுகிற வார்த்தையும் சீடு தான். வேற எதுவும் கிடையாது. நீங்களும் நானும் பேசுகிற அந்த வார்த்தைக்குள்ள சீடா இருக்கு. ஆனால் தான் இந்த வசனம் சொல்லுது, வசனங்கள் ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. அப்ப இந்த வார்த்தை எடுத்து நீங்களும் நானும் சூஸ் பண்ண வேண்டும், தேர்ந்து எடுத்துக் கொள்ள வேண்டும். அப்ப தேர்ந்தெடுக்கிற உரிமை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த உரிமை என்ன? மரணத்தை தேர்ந்தெடுக்க கூடாது, வியாதி இல்ல, நெகட்டிவ் இல்ல. அது சொல்ல ஜீவனை தெரிந்து கொள், ஜீவனை தெரிந்து கொள். நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? ஜீவனை மாத்திரம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஜீவன் என்றால் என்ன? கர்த்தருடைய வார்த்தை. நிறைய பேர் ஜீவனே அதே தெரியாது. அந்த வசனம் சொல்லுது, வசனங்கள் ஆவியும் ஜீவனுமா இருக்கு. வசனங்கள் ஆவியும் ஜீவன். அப்போ உங்க சூழ்நிலைக்கு ஜீவன் சொன்னா கடனுக்கு கடனை மாற்றுகிற வசனங்கள் வேதத்தில் உண்டு. கடனாளிகள் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ கடன் வாங்க மாட்ட, அன்றைய ஜாதியில் கடன் கொடுப்பான். வியாதியா இருக்கிறவர்களை பார்த்து ஜீவ வார்த்தை என்ன? இயேசுவின் தழும்புல நான் சுகம் ஆனேன். அப்ப என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தினால் எனக்கு என் குறைகளெல்லாம் நிறைவாக்கிறார் சொன்னா, அப்போ பொருளாதாரத்தின் பிரச்சனை இருக்கும் போது ஜீவ வார்த்தை அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தினால் எனக்கு என்ன செய்றாரு? நிறைவாக்குகிறார். அவர் நிறைவாக்குகிறார். அப்ப அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை எடுத்து நீங்கள் பேசும்போது அந்த வார்த்தை உங்களுக்கு ஜீவனா மாறுகிறது, லைஃபா மாறுது. கர்த்தருடைய வார்த்தை, God's word, நீங்க எடுத்து பேச 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 உங்க வாழ்க்கைக்கு அது ஜீவனமா மாறும். அப்ப நீங்க எதை தெரிந்து கொள்கிறீங்க? ஜீவனை. எதை தெரிந்து கொள்ளுங்க? ஜீவன். லைஃப். You are choosing life. Choosing life means கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பேசும்போதெல்லாம் அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் உண்டு, அந்த வார்த்தைக்குள்ள நிறைவேறுகிற சக்தி உண்டு. அதான் ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தைகள் தான் தேவனுடைய வார்த்தை இயேசு. அப்ப இயேசுவை நீங்க சூஸ் பண்ணா அவருடைய வார்த்தையை சூஸ் பண்ணுங்க. ஜான் சாப்டர் 1 வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 1 இருந்து 3 வசனங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அடுத்த வசனம். அவருக்குள் ஜீவன், அவருக்குள் அந்த ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. பாருங்க, அந்த வார்த்தை சொல்லி அந்த வார்த்தை ஜீவன் இருந்தது. அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது. அப்ப அந்த வார்த்தையின் மூலமா சகல அந்த வார்த்தையால உண்டாக்கப்பட்டது. உண்டாக்கப்பட்டது ஒன்றும் அவரால் உண்டாக்கப்படவில்லை. ஆனால் உண்டான எல்லாம் யாருக்காக உண்டானது? அவருக்காக, அவரால், அந்த வார்த்தையால். அப்ப அந்த அவருக்குள் வார்த்தை சொன்ன உடனே 4வது வசனம் தான் சொல்லுது, அவருக்குள்.
வார்த்தை 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 அவர். வார்த்தை என்றால் தேவன், இயேசு. இயேசுவுக்குள்ள என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் வந்தது. அப்ப இயேசுவுக்குள்ள என்ன இருந்தது? வார்த்தைக்குள்ள என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது. 14ஆம் வசனம் சொல்லுது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக. அந்த மகிமையை கண்டோமா? இயேசு உலகத்தில் எப்போ பிறந்தாரோ அந்த மகிமையை அவரை பார்க்கிறோம். அப்ப அந்த வார்த்தை மாம்சமானது, அந்த அந்த மாம்சமான அந்த வார்த்தை கிருபினால் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசமா இருக்கிறார். இப்ப இந்த வார்த்தை தேவன், வார்த்தை இயேசு யாருக்குள் இருக்கிறார்? உங்களுக்குள். யாருக்குள்ள? உங்களுக்குள் இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார், வாசமா இருக்கிறார். மகிமை நம்பிக்கை உங்களுக்குள் வாசமா இருப்பதை அந்த ரகசியம் பவுல் சொல்றார். அவர் நமக்குள்ள வாசமா இருக்கிறார். யாருக்குள்ள? எங்களுக்குள், உங்களுக்குள் வாசமா இருக்கிறார். அப்போ வார்த்தைகளுக்குள் வாசமா இருந்தா தேவனே வாசமா இருக்கிறார். நீங்க அநேக விசுவாசிகள் பிரச்சனை இதுதான். எல்லாம் இருக்குது, ஆனா அவருக்குள்ள என்ன இல்ல? வார்த்தை. எல்லாம் உண்டுங்க, அபிஷேகம் இருக்குது, வரங்கள் இருக்கிறது, எல்லாம் இருந்தோம், ஆனா அவங்களுக்குள்ள என்ன இல்ல? வார்த்தை இல்லை. வார்த்தை இருந்தாதான் கனி கொடுக்க முடியும். வார்த்தை இருந்தாதான் ரிசல்ட் வரும். சீட் இருந்தாதான் அறுவடை வரும். இன்னைக்கு 99 கிறிஸ்துவுக்குள்ள என்ன இல்ல? விசுவாசிகளுக்குள்ள என்ன இல்ல? வார்த்தை இல்லை. ஏன்னா வார்த்தை உள்ளவர்களும் வார்த்தை இல்லாதவர்களும் ரொம்ப அருமையா பார்க்கலாம், கண்டுபிடிக்கலாம். ஒருவனுக்குள்ள வார்த்தை இருக்கும் என்றால் அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கு. அவர்கள் ஜீவன் இருக்கும். அவர்கள் பிழைக்கும்படி ஜீவனை தெரிந்து கொண்டிருப்பார். வரங்கள் இருக்கிறது, அபிஷேகம் இருக்குது, அந்நிய பாஷை இருக்கிறது, எல்லாமே இருக்கும், எல்லாமே உண்டு. கிறிஸ்துவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் வார்த்தை மாத்திரம் இல்லை. வார்த்தை இருக்குன்னு சொன்னா ஒரு சிச்சுவேஷன்ல, ஒரு பிரச்சனைல, ஒரு தேவையில, ஒரு வியாதியில, ஒரு போராட்டத்துல, ஏதோ ஒரு நெருக்கத்துல அவர்கள் எப்படி ஆக்ட் பண்றாங்கன்னு ரொம்ப அருமையா கண்டுபிடிக்கும். வார்த்தை உள்ள இருந்தா சிச்சுவேஷனை பெருசா பார்க்க மாட்டீங்க. ஆமா, பிரச்சனை இருக்குது, வியாதி இருக்குது, கடன் இருக்குது, குறைவு இருக்குது, தாழ்ச்சி இருக்குது, போராட்டம் இருக்குது, சமாதானம் அது இல்ல, எல்லாம் இருக்குது. ஆனா அந்த சிச்சுவேஷன்ல உள்ள வார்த்தை இருக்கிற விசுவாசி வேற மாதிரி ஆக்ட் பண்ணுவார்கள். நீங்க என்ன அப்படி பார்த்திருக்கீங்களா? ஆனா சிச்சுவேஷன்ல பிசாசு அப்போ இன்னும் வளமையா பயன்படுத்தணும் இல்லையா? அப்புறம் இன்னும் கோபம், இன்னும் வார்த்தைகளை, இன்னும் நெகட்டிவா, அவிசுவாசமா, மரணத்தின் வார்த்தைகளை இன்னும் பேச வைப்பான். ஆனா கோபத்துல ஏதோ பேசுறாங்க. கோபம் கொண்டாலும் வசனம் தெரியுங்களா? கோபம் கொண்டாலும், ஏன்னா கோபம் வந்துச்சுன்னா அடுத்தது பாவம் செய்ய போட்டார். என்ன பாவம்? வார்த்தையில பேச போறீங்க. கோபம் வந்துச்சுன்னா வார்த்தை பேசுவாங்க பாருங்க. அந்த வார்த்தையில சும்மா போகாது. அந்த வார்த்தைக்குள்ள என்ன உண்டு? ஜீவன். அதுனா நெகட்டிவான ஜீவன், மரணத்தின் ஜீவன். அப்ப மரணத்துக்குள்ள வேலை செய்யும். மரணத்தின் காரியங்களை வேலை செய்வார்கள். மரணத்தின் சிச்சுவேஷன்ல பிசாசு அப்ப எடுப்பான். உங்க வார்த்தைக்குள்ள வல்லமை இருக்கிறது, நீங்க பேசுகிற சூஸ் பண்ற வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது என்று பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால்தான் ஆதியில பிசாசு யோவால் பேசின வார்த்தை மூலமா தான் அட்டாக் பண்றான். இன்னைக்கு பிசாசு என்ன அட்டாக் பண்ணுனா, உங்களை அட்டாக் பண்ணுனா உங்க வார்த்தை நான் அட்டாக் பண்ண முடியும், வேற வழியே கிடையாது. உங்க மைண்ட் அட்டாக் பண்ணுனா உங்க வார்த்தை தான் அட்டாக் பண்ணுவான். உங்க வார்த்தைக்குள்ளதான் உங்களை பேச வைப்பான். இதுதான் கிறிஸ்துவுக்கு தெரியாத, புரியாத சத்தியம். அவங்க வார்த்தைக்குள்ள வல்லமை இருக்குன்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. அவங்க பேசுகிற வார்த்தைக்குள்ள வல்லமை இருக்கிறது. There is a power in your tongue, in your speaking word.
சொன்னா அவங்களுக்கு அது புரியல. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது வல்லமை உள்ளதா இருக்கு. ஏன்னா பேசுகிற சூஸ் பண்ற லைஃபை ஆண்டவர் மனதில் கொடுத்தான். இப்ப நெகட்டிவா பேச 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 பிசாசு எடுப்பான் இல்லைங்களா? நல்லா இருக்கும் போது சண்டை போடும் போது நீங்க வியாதிக்கு மரணத்துக்கு வார்த்தை பேசிட்டீங்கன்னா அது பிசாசு ஒரு லீகல் ரைட்ஸ் மாதிரி எடுத்து வச்சிருப்பான். சரிங்களா? இது மாதிரி ஒரு லீகல் ரைட்ஸ்னா ஒரு பேப்பர் மாதிரி, ஒரு பேப்பர்ல லீகல் ரைட்ஸ் ஒரு பேப்பர்ல எழுதிட்டா இல்லைங்களா, அது பர்மனன்ட். இது மாதிரி எழுதிட்டா இட்ஸ் பர்மனன்ட். இப்ப பிசாசு நெகட்டிவா நீங்க பேசிட்டீங்கன்னா நீங்க அதுக்கு வல்லமை, நீங்க தான் பவர் கொடுத்தீங்க, அவன் உடனே டாக்குமெண்ட்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்ப நீங்க பேசி நீங்க கேன்சல் பண்ணாதான் இந்த லீகல் ரைட்ஸ் ஆகும், கேன்சல் ஆகும். அதுவரை யார் வந்து என்ன பண்ணாலும் நடக்காது. ஏன்னா இதே டைலாக் தான் இயேசுக்கு முன்னாடி பிசாசு சொல்றான். உலகத்தின் எல்லா மகிமையும் எல்லா வல்லமைகளும் ஒரு செகண்ட்ல காட்டிட்டான். பிசாச உண்டாக்கினான். பிசாசு அந்த வல்லமை மகிமை பூமியில் இருக்கிற எல்லா மகிமை குளோரி எல்லாம் பிசாசுக்குரியதா கிடையாது. ஆனா அவன் சொல்றான் இது எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ உடனே அவன் சொல்றான் நீர் என்னை படித்து பட்டா இவைகளெல்லாம் உங்களுக்கு தந்துருன்றான். ஏசு அதுதான் வந்தாருன்னு அவனுக்கும் தெரியும், இயேசுக்கும் தெரியும். உடனே சஸ்தானமா விழுந்து வாங்கியிருக்கிறாங்க. இயேசு விழுந்தாலும் அடுத்தது பிசாசுனா சொல்லிருப்பான்னா நான் தர மாட்டேன். என்ன சொல்லிருப்பான்னா நீர் எனக்கு கொடுக்கல, எனக்கு கொடுத்தது யாரு? ஆதாம். ஆனால் இயேசு அவன் எதுவுமே சொல்லல. அவன் சொன்னது கரெக்ட். ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்டது. யாரும் கொடுத்தாங்க? ஆதாம் கொடுத்தான், மனுஷன் கொடுத்தான். இப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா ஆமா நான் மனுஷனாக வந்திருக்கிறேன், மனுஷனாகவே அதை லீகலாகவே உங்களிடத்திலிருந்து வாங்குவேன். ஆனா இயேசு ஒண்ணு சொல்லுங்க, அப்பாலே போ சாத்தான். ஏன்னா இயேசுக்கு தெரியும் இப்ப லீகலா மனுஷன் கொடுத்துட்டான். ஆனா யோபின் புஸ்தகத்துல பரலோகத்துல தேவ புத்திரர்கள் தேவனுடைய சன்னதியில பிசாசு வந்துட்டான் அப்படின்னு பைபிள் இருக்கு. அவனுக்கு அதிகாரமே கிடையாது பரலோகத்துக்கு போகுது இல்லைங்களா? அவனை தேவன் கீழே தள்ளும் போது அந்த தூதர்களை பாலன் ஏஞ்சில தள்ளும் போது அவங்க ஒரு கூட்டமா பூமிக்கு கீழே போயிட்டாங்க, பாதாளத்தில் போயிட்டாங்க. பூமிக்கு கீழே தான் பிசாசு இருக்கிற இடம். ஆனா அதுக்கு மேல நாம் இருக்கிறோம். ஆனா எப்படி பரலோகத்துக்கு போனா, தேவனுடைய சமூகத்துக்கு எப்படி போனா? ஏன்னா மனிதனுக்கு தான் ஆண்டு கொடுத்தான், ஆதாம் கொடுத்தாருல. ஆதாமை சிருஷ்டிக்க போது அவனுக்கு வானத்துக்கு அதிகாரம் பூமிக்கு அதிகாரம் ரெண்டு ஆக்சஸ் பண்ண அதிகாரத்தை ஆதாமுக்கு கொடுத்தான். இப்ப ஆதாமிடத்திலிருந்து பாவம் செய்து வாங்கின உடனே அவனுடைய ஐடென்டிட்டி கார்டு பரலோகத்துக்கு போறதுக்கு கூட அவனுக்கு ஐடென்டிட்டி கார்டு வாங்கினான். கடவுள் அவனை தடுத்து நிறுத்தவே இல்லை. கடவுள் சொல்ற எங்க இருந்து வந்த கேட்கிறாரு, ஏய் உனக்கு என்ன காணிங்க போ உனக்கு அங்கதானே அப்படின்னு சொல்லல. அவன் ஒரு நாள் கீழே தள்ளிட்டாரு. ஆனா மனுஷனுடைய ஐடென்டிட்டி கார்டு ஐடென்டிஃபை, நீங்க ஒரு கம்பெனி போனா அந்த கம்பெனியுடைய ஐடென்டிட்டி கார்டு இருந்தாதான் உள்ள விடுவார்கள். சும்மா சும்மா கம்பெனிக்குள்ள போகவே முடியாது. அவங்க ஒரு ஐடி கார்டு கொடுக்கணும். அது கொடுக்கிறதுக்கு பர்மிஷன் உள்ள இருந்து யாராவது கொடுக்கணும். அப்பதான் அந்த பர்மிஷன் கார்டுக்குள்ள ஆக்சஸ் பண்ணக்கூடிய பர்மிஷன் அந்த கார்டு இருக்கும். அப்ப ஆதாமுக்கு தேவன் வானத்துல ஆக்சஸ் பண்ணுகிறதும் பூமியில ஆக்சஸ் பண்ணுகிற ரெண்டு உரிமை அவனுக்கு கொடுத்தான். அப்போ பிசாசு அதை எடுக்கும் போது பிசாசுக்கு ரெண்டு உரிமை கொடுக்கப்பட்டது. பரலோகத்துக்கு அவன் போக முடியும், பூமியிலும் அவன் செய்ய முடியும். ஆனா இயேசு வந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா உரிமையும் எடுத்துட்டான், எல்லா ஆக்சஸ் எடுத்தான், எல்லா அதிகாரத்தை எடுத்தான். இதான் சிலுவையில் நடந்தது. கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. துறை தண்டங்களும்
அவனுக்கு கொடுக்கப்பட்ட சகல வல்லமைகளும் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டான். பிசாசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவரு அதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியா இயேசுவின் ரத்தத்தை கொண்டு போய் பரலோகத்துல அவருடைய சிங்காசனம் தெளிச்சிட்டார். ஏன்? பிசாசு அங்க வந்தான், அவர் ரத்தத்தை தெளித்து அவருடைய பரலோகத்துல அவருடைய சிங்காசனத்துல அவருடைய பரலோக ராஜ்யத்துல இயேசுவின் ரத்தமும் தெளிக்கப்பட்டது, பூமியிலும் தெளிக்கப்பட்டது. பரலோகத்துக்கு இனியும் பிசாசு போக முடியாது. பிசாசு பரலோகத்துக்கு அந்த சைட வரவே முடியாது. பரலோகம் ஒன்லி தேவனுடைய பிள்ளைகளுக்கு, மனுஷனுக்கு உண்டாய். அப்ப நெகட்டிவா ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னா, பேசினீங்கன்னா அது லீகல் மாறி. ஆனா கிறிஸ்துவர்களுக்கு தெரியவே தெரியாது. ஏதோ ஒன்று பேசிட்டே இருக்கிறாங்க. ஜபம் மாத்திரம் நல்லா பண்ணிடுறாங்க இல்லைங்களா? ஜபத்துல சூப்பரா பண்றாங்க. ஆனா ஜெபித்த பிறகு அந்த நாளெல்லாம் பேசுகிறது. ஆனால் இயேசு சொல்றாரு, அப்பொழுது உங்களுக்கு உண்டாகும். எப்போது உண்டாகும்? ஜெபித்தனால உண்டாகும் சொல்லல. அப்பொழுது வசனத்தை வாசிங்க. மார்க் 11:23-24 மார்க் 11:24 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மார்க் சுவிசேஷம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளவும் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். எப்போ உண்டாகும்? அப்பொழுது. இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று. இப்போ விசுவாசத்துல ஜெபத்துல விசுவாசமா ஜெபிக்கணும். ஆண்டவர் அதை செய்வார், இதை செய்வார், அதை பண்ணுவார், இதை பண்ண ஜெபிச்சோம். ஜெபிச்ச உடனே உங்களுக்கு உண்டாகா. ஆனா சொல்லுது அப்பொழுது. எப்பொழுது? இப்ப நீங்க விசுவாசம் ஜெபம் பண்ணீங்க. ஆனா அந்த டே ஃபுல்லா, அந்த வாரம் ஃபுல்லா, அந்த மாதம் ஃபுல்லா பெற்றுக்கொள்கிற வரையும் நீங்க எதுதான் பேசணும்? அதுதான் கீ. அப்போ அடுத்த ஜெபம் கேட்கணும்னா, அப்பொழுது அவங்களை உண்டாகணும்னா, அடுத்த ஜெபத்திற்கு பிறகு நீங்க என்ன பேசுறீங்க? கிறிஸ்துவா பண்ண ஜெபிச்சா நடந்துரும். ஜெபிச்சாதான் நடக்கும், ஜெபிக்கல ஒன்றும் நடக்காது. ஆனா ஜெபித்த பிறகு அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். இந்த பாயிண்ட் தான் கிறிஸ்து விட்டாங்க. ஜெபிச்சிட்டேன், உபவாசம் பண்ணி ஜெபிச்சிட்டேன், ஆண்டு கொடுத்துவாங்க, கொடுக்க மாட்டாங்க. அடுத்தது நீங்க பெற வரையும் நீங்க எதுல பேசுறீங்க என்று விசுவாசியுங்கள். விசுவாசிகள் என்ன? நீங்க பேசுவது. நீங்க பேசுறீங்களா? அதான் விசுவாசம். விசுவாசித்தேன் ஆகியா பேசினேன். அப்ப விசுவாசிக்கிறத மாத்திரம் பேசுங்க, அவிசுவாச வார்த்தைகளை பேசாதீர்கள். என்ன பேசும்போது நீங்க அவிசுவாசத்தை சூஸ் பண்ணுங்க. விசுவாசத்தை பேசும்போது விசுவாசத்தை வார்த்தைகளை சூஸ் பண்ணுங்க. தேர்ந்தெடுக்கிற உரிமை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், உங்க ஒவ்வொரு கொடுத்திருக்கிறார். நீங்கள் தெரிந்து கொள்ள உரிமை உண்டு, அது வார்த்தையில உண்டு, வேற எங்க கிடையாது. இப்போ ஒரு ட்ரெஸ் ஏதோ ஒன்று சூஸ் பண்றீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரெண்டுல ஒண்ணு பிடிச்சிருக்கு, பார்த்துட்டே இருந்தா வருமா? நீங்க சொல்லணும், எனக்கு இது பிடிச்சிருக்கு, இது எனக்கு வேண்டும். ஏன்னா வார்த்தையில தான் நீங்க சூஸ் பண்றீங்க. The words or you are choosing your life. அப்போ முதல்ல விசுவாசமும் நாவும் வார்த்தையும், உங்களுடைய நாவும், அதில் அடிப்படை ஃபவுண்டேஷன் என்ன? உங்க வார்த்தை தான் சூஸ் பண்ணணும். எதுல சூஸ் பண்ண போறீங்க? உங்க வார்த்தை. உங்க வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை எடுத்து நீங்க பேச பேச அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் உண்டு, ஜீவன் உண்டு, ஜீவ வார்த்தைகள் உண்டு. ஆமென். சூஸ் பண்ற உரிமை எனக்கு கொடுத்திருக்கிறார், சூஸ் பண்ற உரிமை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லிட்டார், நீ ஜீவனை மாத்திரம் தெரிந்துக்கோ. choose the life, choose the life. ஏன்னா அந்த லைஃப் எங்க இருக்கு? கர்த்தருடைய வார்த்தைக்குள்.
வார்த்தைக்குள்ள இருக்கிற அந்த ஜீவனை, அந்த லைஃப் நீ சூஸ் பண்ணா நீயும் உன் சந்ததியும் பிழைத்திருக்கும். நாம் ஏன் பிழைக்கல? நாம் ஜீவனை சுதந்திரிக்கிறோம், தெரிந்து கொள்ளவில்லை. ஜீவனை நாம் தெரிந்து கொள்ளவில்லை, லைஃபை சூஸ் பண்ணவில்லை. இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, லைஃபை தெரிந்து choose the life, speaking by speaking word. வார்த்தை பேசும்போது அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது. மரணமும் ஜீவனமும் ஆசீர்வாதத்தை சாபத்தையும் நன்மை தீமை எல்லாம் கர்த்தர் முன்பாக வச்சு சொல்றாரு. நீ எல்லாம் எதையும் சூஸ் பண்ணாத, லைஃப் மாத்திரம் சூஸ் பண்ணு. அப்ப லைஃப் எதை சூஸ் பண்ணணும்? வார்த்தையில. ஏன்னா உங்களுடைய நாவு வார்த்தைக்குள்ள ஜீவனமும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்ப சூஸ் பண்ண அதிகாரம் நாவல வச்சிட்டாரு. உங்க பார்வையில் இல்ல, உங்க எண்ணத்துல இல்ல, வார்த்தைக்குள்ள பேசும்போது சொல்றாரு, மரணம் ஜீவன் நாவின் அதிகாரம் வைத்தபடினா இப்ப அதுல பிரியப்படுகிறவர்கள், அந்த வசனம் சொல்லுங்க, அதுல பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை, ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க அங்கதான் அண்டர்லைன் பண்ணணும். இப்ப நான் எதிர புசிப்பேன்? அந்த கனிதான். கனியை பிரியப்பட்ட அதன் கனியை, நெகட்டிவ் அவிசுவாசம். அப்ப நீங்க ஆண்டு சொல்றாரு choose the life. அப்ப அதன் கனியை நீ புசிப்பா. வசனம் வார்த்தை ஆவியும் ஜீவனமா இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை நீங்க எடுத்து பேச பேச பேச, தேவனுடைய வார்த்தை எடுத்து பேச பேச உங்களுக்குள்ள ஜீவன் உண்டாகும், எனக்குள்ள ஜீவன் உண்டாகும். அந்த ஜீவ வார்த்தை எனக்குள்ள உருவாக சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகள் அது மாம்சமாகும், அது வெளியேறமாகும். அது மாம்ச கண்ணுல பார்க்கலாம், மாம்ச கையில தொடலாம், மாம்ச சரீரத்துல அதை என்ஜாய் பண்ணலாம். வார்த்தைக்குள் இருக்கிற ஜீவன். ஆமென். ஆதாம் அதை இழந்தான், இயேசு லாஸ்ட் ஆடாம் அதை நமக்கு மறுபடியும் கொடுத்தார். ஆதாமுக்கு ஏதோ தோட்டத்தை கொடுத்தார், ஜீவ விருட்ச தோட்டம். இப்ப ஜீவ விருட்ச தோட்டம் அந்த கனி நாவல் இஷ்டம். அந்த கனி எங்க இருக்கு? உங்களுடைய நாவில். இப்ப அந்த கனியை நீ புசிக்கலாம், பிரியப்பட்டால் புசிக்கலாம்.